தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உலகளாவிய உணவு ஊட்டச்சத்து பாதுகாப்புக்கு இந்தியா முக்கிய தீர்வுகளை கண்டுபிடித்து வருகிறது. 65 ஆண்டுகளுக்கு பின் இந்தியாவில் நடைபெற்ற விவசாய உலக மாநாட்டில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 344ஆக அதிகரிப்பு. 5ஆம் நாளாக மீட்பு பணி தொடரும் நிலையில் ட்ரோன் காட்சிகள் வெளியீடு. வயநாடு நிலச்சரிவு நிவாரணத்திற்காக 1 லட்சம் ரூபாய் அளித்தார் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன். மனைவி டி.கே. கமலாவும் 33,000 ரூபாயை முதலமைச்சர் பேரிடர் நிவாரண நிதிக்கு வழங்கினார். தனது அறக்கட்டளை மூலம் 3 கோடி ரூபாய் வயநாடு நிவாரணம் வழங்குவதாக மோகன்லால் அறிவிப்பு. டெரிட்டோரியல் ராணுவ லெப்டினன்ட் கர்னலான நடிகர் மோகன்லால் நேரில் ஆய்வு மேற்கொண்டு பேட்டி. வயநாட்டில் ஹெலிகாப்டர்கள் மூலம் பாதிக்கப்பட்டோருக்கு உணவு, தண்ணீர் வழங்கும் கடற்படை வீரர்கள். 5ஆம் நாள் மீட்பு பணிகள் தொடர்பான வீடியோவை வெளியிட்டது இந்திய ராணுவம். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை 219வது நினைவு நாள். சென்னை கிண்டியில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. சென்னை கிண்டியில் 30 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்பட்ட சிறுவர் பூங்காவை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஒருங்கிணைந்த யானைகள் கணக்கெடுப்பு அறிக்கையையும் வெளியிட்டார். தமிழ்நாட்டில் தொல்லியல் ஆய்வுக்கு எதற்கு சமஸ்கிருதம் தெரிவிக்க வேண்டும் என நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. மாநிலத்தில் பெரும்பாலான குற்றங்கள் போதைப் பொருள் புழக்கத்தாலேயே நடைபெறுவதாகவும் குற்றச்சாட்டு. கோவை செட்டிப்பாளையம் அருகே வழக்கறிஞர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம். கோவில்பாளையம் காவல் நிலையத்தில் சரணடைந்த 4 பேரிடம் கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை. காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கை காக்க கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். கோவை வழக்கறிஞர் கொலை சம்பவத்தை சுட்டிக்காட்டி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் 27 அருந்ததியர் அமைப்பினர் சந்திப்பு. சமூக நீதியை நிலைநாட்டிய முதலமைச்சருக்கு பாராட்டு விழா நடத்தப்படும் என அறிவிப்பு. காவிரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பக்தர்கள் பவானி கூடுதுறையில் ஆற்றில் இறங்க தடை. பக்தர்களின் வருகையின்றி வெறிச்சோடி காணப்பட்ட சங்கமேஸ்வரர் கோவில் வளாகம். மயிலாடுதுறை காவேரி துலாக்கட்டத்தில் களை இழந்த ஆடிப்பெருக்கு விழா. ஆற்றில் இறங்கி குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிய பக்தர்கள்.
திருப்பத்தூர் மாவட்டம் பசிலிக்குட்டை முருகன் கோவில் ஆடிப்பெருக்கு திருவிழா 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் நேர்த்திக்கடன். கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் உபரி நீர் திறப்பு அதிகரிப்பு. KRS கபினி அணைகளில் இருந்து 91,169 கன அடி நீர் திறப்பு. மேட்டூர் அணையின் நீர்வரத்து 1,10,000 கன அடியாக நீடிக்கிறது. நீர்மட்டம் 120 அடியாகவும் நீர் இருப்பு 93 TMC ஆகவும் உள்ளதாக தகவல். தனக்கு தகைசால் விருது அறிவித்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. கர்ம வீரர் காமராஜர் காலத்திலிருந்து தமிழுக்கு தொண்டாற்றி வருவதாகவும் காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தன் பேட்டி. கச்சத்தீவு அருகே இலங்கை கடற்படை ரோந்து கப்பல் மோதிய விவகாரம். கடலில் மூழ்கி உயிரிழந்த ராமேஸ்வரம் மீனவரின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பார் கல்லாவில் இருந்த பணத்தை எடுத்துச் சென்ற மதுவிலக்கு காவலர்கள். CCTV காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரல். குமரி மாவட்டம் பத்மநாபபுரத்தில் ஓடும் பேருந்தில் இருந்து தவறி விழுந்த பெண். நெஞ்சை பதற வைக்கும் CCTV காட்சிகள் வெளியானது. சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றம். காவல்துறையினரின் உதவியுடன் மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை. சென்னை காட்பாடி இடையே இன்று வந்தே பாரத் மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம். சோதனை ஓட்டத்தில் மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகம் வரை ரயிலை இயக்க திட்டம். சென்னை கோடம்பாக்கத்தில் பஞ்சாப் நேஷனல் வங்கியில் பயங்கர தீ விபத்து. தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை. இமாச்சல பிரதேசத்தில் மேகவெடிப்பால் குழு மணாலி பாலம் அடித்து செல்லப்பட்டதன் எதிரொலி. தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் வரிசை கட்டி நீண்ட வரிசையில் நின்ற ட்ரோன் காட்சிகள் வெளியீடு. டெல்லி ராவ் IAS அகாடமியில் வெள்ளத்தில் மூழ்கி 3 மாணவர்கள் உயிரிழந்த விவகாரம். வழக்கு CBIக்கு மாற்றப்பட்டுள்ளதாக டெல்லி போலீசார் அறிவிப்பு. பாரிஸ் ஒலிம்பிக் கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா அதிர்ச்சி தோல்வி. காலிறுதியில் பிரான்சிடம் தோல்வியடைந்து வெளியேறியது.
நடிகர் அஜித் திரைத்துறையில் கால் பதித்து 32 ஆண்டுகள் நிறைவு. சிறப்பு போஸ்டர் வெளியிட்டு விடாமுயற்சி படக்குழு வாழ்த்து. ராஜேஷ் இயக்கத்தில் ஜெயம் ரவி, பிரியங்கா மோகன் நடித்த பிரதர் திரைப்படம் அக்டோபர் 31ஆம் தேதி தீபாவளி அன்று வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய், மீனாட்சி சௌத்ரி உள்ளிட்டோர் நடித்த தி கோட் திரைப்படம் ஸ்பார்க் பாடல் இன்று மாலை வெளியாக உள்ள நிலையில் புதிய போஸ்டர் வெளியீடு.